மருந்து குழம்பு எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வானல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 3 ஸ்பூன் வந்து மல்லி போட்டுக்கோங்க. தனியான்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். இது கூட அரை ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு ஒரு அரை ஸ்பூனு, உளுந்து ஒரு அரை ஸ்பூனு, சுக்கு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஓமம் வந்து ஒரு அரை ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். 2 பட்டை மிளகாய் போடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு இதை எண்ணெய் ஊற்றாமல் ஃபஸ்ட்டு வெறும் இதாகவே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அந்த மல்லி, நம்ம போட்ட கடுகு இதெல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சு வரும். அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் மஞ்சள் கிழங்கு வச்சுருந்தீங்கன்னா மஞ்சள் கிழங்க சேர்த்துக்கலாம். நான் மஞ்சள் பொடி தான் இன்றைக்கி சேர்க்குறேன். இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் வச்சுருந்தாலும் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அது ஃபஸ்ட்டு வந்து வறுத்து எடுத்துகிட்டு உரமாக வச்சு ஆற வச்சுருவோம். அதுக்கடுத்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இதில் கடுகு, உளுந்து, கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் போடுறதா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதோட 10லேருந்து 15 பூண்டு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பூண்டு வேணானாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து பிரட்டிக்கிடுவோம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கிடுவோம். உப்பு எல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா வந்து கொதிக்கிறட்டும். கொதிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உங்களுக்கு கருப்பட்டி சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் வெல்லம் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து எதுவுமே சேர்க்கலை இன்றைக்கி. லாஸ்ட்டாக இறக்க போகிற டயத்தில் மிளகு பொடி கொஞ்சமாக தூவி அதை அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். இதை அப்படியே சாதத்தில் போட்டு நல்லா வந்து கிளறி கொடுத்தோம்னா சூடாகவும் சாப்பிட்லாம், இல்லை குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் இதை கட்டி கொடுக்கலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மருந்து குழம்பு. ஏன்னா சளியை இறக்கிறவங்களுக்கு இருமல்லாம் குறைச்சிரும். ஸோ நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.